அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2026க்கான யூஜி அண்டு பிஎட் டிகிரியில் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதை பற்றி டவுட் கேட்டுட்ருக்காங்க. சார் யூஜியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், பிஎட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கணும், ஸோ எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தால் நாங்கள் பார்த்தா எலிஜிபிள், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. வித் ப்ரூஃபோடு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக வந்த கிராஜுவேட் டீச்சர்ஸ், பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் எஜுகேட்டர்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷனுடைய அந்த பிடிஎஃப் தான் இது. ஸோ இதில் நமக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிராஜுவேஷன் அண்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பை வாட் எவர் நேம் நவுன். அப்போது கிராஜுவேஷன் வாங்கியிருக்கணும், அதாவது யூஜி டிகிரி வாங்கியிருக்கணும். அது பிஏவாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு யூஜி டிகிரி அண்ட் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போ 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னா இங்கே எதை மீன் பண்ணுதுன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நேம் இருக்கும். நமக்கு அது பிஎட், 2 இயர் பிஎடாக இருக்கலாம். அடுத்து கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பேச்சுலர் இன் எஜுகேஷன் பிஎட். அப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேஷனில் 50% மார்க் வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அப்போது கிராஜுவேஷனில் 50% மார்க் வாங்கியிருக்கணும். அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 45% மார்க் அண்ட் பேச்சுலர் இன் எஜுகேஷன் இன் அக்கார்டன்ஸ் டு த வித் என்சிடிஇ ரெகுலேஷன் இஷ்யூடு ஃப்ரம் த டைம் டு டைம் இன் திஸ் ரெகார்ட். அப்போ நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரியில் 50%ஓ இல்லை 45%ஓ வாங்கியிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அப்போது பிலோ 45 நீங்கள் வாங்கியிருக்கீங்க பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லை. உங்களால் இந்த பிஆர்டி எக்ஸாம் எழுத முடியாது, டெட்டே பாஸ் பண்ணியிருந்தாலும் எழுத முடியாது. அடுத்து பாருங்கள், ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் 4 இயர் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்போ ஹையர் செகண்டரியில் 50% மார்க் வாங்கியிருக்கணும், ப்ளஸ் 4 இயர்ஸ் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தா அவங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் 4 இயர்ஸ் பிஏ பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட். அப்போது இங்கே ப்ளஸ் 2ல் 50%ஓ, யாருக்கு ப்ளஸ் 2ல் 50% அப்படின்னா ஒரு சிலர் இன்டகிரேட் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, பிஎஸ்சி பிஎட் அப்படின்னா பிஏ பிஎட் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ப்ளஸ் 2ல் 50% மார்க் எலிஜிபிள், மற்ற யாருக்கும் இல்லை. அடுத்து கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்டு பிஎட். அடுத்து கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் இன் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன். யாராவது ஒரு சிலர் ஸ்பெஷல் எஜுகேஷனில் பிஎட் முடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க கிராஜுவேஷனில் எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னா 50% மார்க் வாங்கணும். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, மஸ்ட் ஹவ் அப்டைன்ட் எ டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் சப்ஜெக்ட்ஸ் ஆர் லாங்குவேஜஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ரெக்ரூட்மெண்ட் இஸ் பேடு. ஸோ இங்கே இது மட்டும்தான். அப்போது நீங்கள் 45% ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்சிடிஇ 40% மார்க் அண்ட் பேச்சுலர் எஜுகேஷன் அக்கார்டன்ஸ் வித் என்சிடி ரெகக்னேஷன் நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அதை பேஸ் பண்ணியிருந்தால் 45% கிராஜுவேட்டில் வாங்கியிருந்தால் எலிஜிபிள். அதர்வைஸ் 50% வாங்கியிருக்கணும். இதே இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சு, அதாவது ப்ளஸ் 2 முடித்த உடனே நீங்கள் பேச்சுலர் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனோ இல்லை பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் 2ல் 50% மார்க் வாங்கியிருக்கணும். அவங்க மட்டும் தான் எலிஜிபிள், மற்ற யாரும் எலிஜிபிள் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.